வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் வந்துட்டு அதாவது குன்றி 10 கிலோமீட்டர், நேராக போனால் மாக்கம்பாளையம் 15 கிலோமீட்டரு. இப்போ நாம் டைகர் ரிசர்வ் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார உள்ளே போகிறோம். யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதி, கவனமாக செல்லவும்னு போர்டும் இருக்குது. இப்போ நாம் உள்ளே கிளம்பியாச்சு. முடிஞ்ச வரைக்கும் எங்கள் செல்ஃபோனில் சார்ஜ் இல்லாதனால பாஸ் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் குன்றி போகிற ரோட்டில் வந்துட்டுருக்கிறோம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பக்கம் வந்திருப்பேன்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த ரோட்டில் வந்துட்டு பல முறை யானை பகல்லையே குறுக்காட்டி ரகலை பண்ணியிருக்குதாம்மா. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர்த்த அடித்து கொண்டுக்குதுன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் இதில் நாம் இது வரைக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் ட்ரிப் இதுக்குள்ளார வர்றோம். இதுக்கு முன்னாடி வரல. ஒரு நடம் கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் திரும்பி போயிட்டோம். ஒரு ஜீப்கார் நம்மளை உள்ளே வேண்டாங்க, நீங்கள் 2 வீலரில் வரக்கூடாது நைட் டைமில், அப்படி வர மாதிரி இருந்தால் என் பின்னாடியே வாங்க, ஆனால் திரும்பி காலையில் தான் போகணும்னு சொன்னதுனால நாங்கள் பேசாமல் திரும்பி போயிட்டோம். இப்போ நாங்கள் மீண்டும் திரும்பவும் இப்போ காரில் போகிறோம். ஒரு டெம்போ ஒன்று இங்கே நின்றுருக்குது. என்ன காரணத்துக்கு தெரியல. மரங்கள் நிறைய முடிச்சு போட்டுருக்காங்க. பாஸ் பண்ணிச்சு. பார்த்தீங்கன்னா கடுமையான ஃபாரஸ்ட்டு. இப்போ சுத்தமாக 2 சைட்லேயுமே எந்த வாகனமுமே இல்லை. மணி இப்போ கிட்டத்தட்ட மாலை 5:30 மணிக்கு மேலே ஆச்சு. ஆனால் கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ரோடு ரொம்பவுமே மோசமாக இருக்குது. மற்ற ரோடு மாதிரி இல்லை. பாதை ரொம்பவுமே மோசமாக இருக்குது. குண்டு குழியுமாக இருக்குது. ஒரே ஜோல்டிங் ரோடு. கடுமையான ஃபாரஸ்ட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சைட்லலாம் பாருங்கள், தெரியுது பாருங்கள். கம்ப்ளீட்டாக பூரா ஃபாரஸ்ட்டு. நாம் பார்த்துட்டு இருக்கிறது குன்றி போயிட்டுருக்குறோம். இப்போ நாம் இப்போ போகிறோம். போயிட்டு ரிட்டன் வரும்போது எப்படியும் இருட்டு விழுந்துரு. திரும்பவும் இருட்டு விழுந்து வரும்போது அப்பவுமே பார்க்கலாம். ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா நாம் விலங்குகளை பார்க்குறக்கு வாய்ப்பு இருந்ததுனால் ஒரு நல்ல வாய்ப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ரோடு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் தூரம் மட்டும்தான். அடுத்தது அதை விட மிகவும் மோசமாக இருக்குது. வளைவுகளில் மிகவும் மோசமாக உள்ளது ரோடு. யானை பூரா முடிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா நாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்திருப்போம். இப்போ எப்படியோ ஒரு மயிலை பார்த்துட்டோம். மயில் நம்மளை கிராஸ் பண்ணி போகுது. கடவுள் முருகன் நம்மளுக்கு நல்ல வழி செய்வார்னு நினைக்கிறேன். முருகனின் வாகனம் மயில். ஆஹா, மீண்டும் ஒரு அற்புதமான மயிலை பார்க்குறோம். இந்த ரோட்டில் ஏதாவது விலங்குகள் வந்துட்டாங்க கூட அவசரத்துக்கு ஸ்பீடாக போக முடியாத அளவுக்கு ரோடு மிகவும் மோசமாக இருக்குது.
பண்ணிக்க சொல்லுவோம். அடுத்ததாக மூன்றாவதாக ஒரு மயிலை பார்த்துட்டோம். முருகன் நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்டே இருக்கிறாரு. வேல் முருகன். முருகா கோவப்பட்டு ஓடாத முருகா. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5.5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டேன். ஏன்னா இங்கேருந்து குன்றி 4.6 கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க. பாதை வந்து மிகவும் மோசமாக இருக்கிறதுனால எங்களால் மெதுவாக தான் போக முடியுது. ஏன்னா வேகமாக போக முடியாது. பார்த்தீங்கன்னா எதிர் திசையிலையும் சரி பின்புறத்துலேயும் சரி எந்த ஒரு வாகனமும் இல்லை. 4ஆவதாக ஒரு மயிலையும் பார்த்தாச்சு. முருகனை பார்த்துட்டோம். முருகனோட அண்ணன் விநாயகனை பார்க்க முடியல இன்னும். அவர் கொஞ்சம் கோபத்தில் இது வந்துட போகிறாரு. கொஞ்சம் சாந்தமாக வர சொல்ல முருகா. அண்ணன் மீது கொஞ்சம் கருணை காமிக்க சொல்லுங்கள். சரி, 5ஆவது மைலையும் பார்த்துட்டோம். அப்பன் முருகனை 5 முறை காண்டு விட்டோம். அம்மா திரும்பி பஸ் போகுது பாரு. என்ன சரியான ஃபாரஸ்ட்டு. எந்த ஒரு வாகனமும் எதிர்லையும் சரி பின்னாடியும் சரி இல்லவே இல்லை. அங்கங்கே ரோடு போட்டிருக்கிறாங்க. ஃபுல்லாக போட்டிருந்தாங்கன்னா இங்கே ஒரு மயில் பாரு. ஆறுமுகனும் 6 ட்ரிப் பார்த்தாச்சு. பாஸ் பண்ணிக்க. இப்போ கிட்டத்தட்ட குன்றி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மழை வேறு அப்படியே லேசாக தூரிட்டு இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட வந்துட்ட மாட்டேங்குது. ஆனால் இன்னும் ஃபாரஸ்ட்டு தான் இருக்குது. என் அருவி கட்டி வரை குறைஞ்சது இன்னும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் 4.6ன்னு பார்த்தோம். பட் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மேலே வந்துருக்கோம். குன்றி வந்தாச்சு. குன்றி ஊராட்சி தங்களை அன்போடு வரவேற்கிறது. இனிதே வரவேற்கிறது. குன்றி வந்தாச்சு. நாம் உள்ள போவோம். பயணிகள் நிழல் குறை. இங்கே ஒரு இயேசுநாதர் ஆலயம் ஒன்று இருக்கிறது, சிறியதாக. குன்றிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஊர் தான் நடக்குது. நாம் இந்த வழியில் வந்ததற்கு தற்போது மயில்களை கண்டோம். குன்றியோட எல்லைக்குள்ள வந்தாச்சு. நான் தண்ணி எடுத்துக்கிறேன்.
கூப்பிடு விக்னேஷ் இப்போ ஜானுக்கு. அது விக்னேஷ் விட்ட கேளு என்னன்னு எனக்கு தெரியல. எப்படி விக்னேஷ் அந்த மாதிரி வருது? சரி இப்போ நம்ம இல்லை ஏதோ ஒன்று கூப்பிடு. இப்போ கிட்டத்தட்ட நம்ம குன்றிக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னொன்று இப்போ நாம குன்றிக்குள்ளே வந்தாச்சு. எந்த வழியில் ஓடுதுன்னு தெரியல. ஜான் வணக்கங்க, நான் செல்வகுமாருங்க, விக்னேஷோட அப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ குன்றி ஊருக்குள்ளே தான் போயிட்டுருக்குறோம். ஆமாம், இதுக்கு அந்த உனக்கு ஊர்லேயே அட்டாக்குது, அவ்வளோதான் நடக்குது. மழை வேற வருது. தம்பி இங்கே வீடியோ எடுக்கலான்னு வந்தோமா அங்கேருந்து. ஆனால் ஒரு யானையுமே பார்க்க முடியல. யானையெல்லாம் எத்தனை மணிக்கு வரும் தம்பி? நேரம் மட்டும். இதுக்கு அந்த உனக்கு ஊரில் இங்கே ஒரு நான் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துக்கிற ஒரு கை வண்டி கடையில் போண்டா பஜ்ஜி எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த கடையவே காணும். போடுறதில்ல, நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு நாங்கள் ஏற்கனவே போய்க்கிறோம். ஆனால் அந்த ரோட்டில் போய்க்கிறோம். இதுலேயும் போகுமா? இதில் போனால் மாக்க. ஆனால் ரோடு தார் ரோடா? சரி சரி. அப்போ பஸ் வந்து இந்த வழியில் தான் மாக்கம்பாளையம் போகுதா? அந்த ரோட்டில் தான் நாங்கள் போய்க்கிறோம். ஆமாம் ஆமாம். சரி ரைட், பாய், தேங்க்ஸ். நாங்கள் உன்னை அப்படியே திருப்பிட்டு ரிட்டர்ன் போகலாம். இப்போது நாங்கள் குன்றியிலேருந்து திரும்பவும் கிளம்பிட்டோம். இனி நாம் இன்னொரு நாளைக்கு வந்தோம்னா ஏதாவது வாய்ப்பு இருந்தால் விலங்குகளை பார்க்கலாம். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். கட் பண்ணிக்க.